டைரக்டர் அவர்கள் இந்த சுயம்பலிங்கத்தை போலவே ஒரு ரகசியத்தை எங்கே என்று தெரியாமல் புதைத்து வைத்து விட்டார். அது யார் காலுக்கு அடியில் இருக்கிறதோ தெரியாது. ஆனால் அது எப்படி இருந்தாலும் இன்னொரு ஆளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நல்ல நம்பிக்கை உள்ள கலைஞனால் தான் இன்னொரு நடிகனை பாராட்ட முடியும். நான் இந்த படம் பார்த்து அதை செஞ்சிட்டேன். ஆனால் மோகன்லால் அவர்கள் சொன்னதாக நான் கேள்விப்பட்டது. நண்பர்களும் சிலர் அதற்கு இந்த படம் பண்ணா கமல் பண்ணாதான் நல்லா இருக்கும்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த பெருந்தன்மைக்காகவும் பரிந்துரைக்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கெல்லாம் என்னங்க பட சான்ஸ் குறைஞ்சு போச்சா அப்படின்னு கேட்கலாம். எதுக்கு இப்படி எல்லாருக்கும் நன்றி சொல்லிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி பட சான்ஸ் ரொம்ப குறைவு எல்லா நடிகர்களுக்குமே. அந்த மாதிரி கிடைக்கும் போது அதை நாங்களும் கொண்டாட வேண்டும், நீங்களும் கொண்டாட வேண்டும். அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். முக்கியமாக காலம் தாழ்ந்து சில படங்கள் கொண்டாடப்படும். அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கு உட்பட. பல இணையதளங்களில் பல பழைய படங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நன்றாக இருந்தது. அது அப்போ சொல்லியிருந்தா ப்ரொடியூசர் சந்தோஷமா இருந்திருப்பாரு, நான் அதை விட சந்தோஷமா இருந்திருப்பேன். ஆனால் காலத்தில் செய்த நல்ல செயல் இது. அன்றே செய்த இந்த நன்று எங்களையும் நல்ல தமிழ் சினிமாவையும் வாழ வைக்கும் என்று நான் நம்புகிறேன்.